Hi, hello friends, vanakkam and welcome back to my channel Chill in Ori Talk. இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா வெயிட் கெயின் ட்ரிங்க்கு. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளாக 5 டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களோட வெயிட் கண்டிப்பாக கெயின் ஆகிருக்கும். அது நான் 100% நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு அசத்தலான எஃபெக்டிவான வெயிட் கெயின் ட்ரிங்க்கு. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் டெய்லியும் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்லேயே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் கூட நீங்கள் தாராளமாக குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீங்கள் வெயிட் கம்மியாக இருக்கீங்க. ஸோ வெயிட் கெயின் ஆகிறதுக்காக தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். 15 டேஸ் கழித்து நீங்கள் உங்களோட வெயிட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிருக்கும். நம்மளோட பியூட்டியில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஸ்ட்ரக்சர் தான். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டாக இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டோம், அது மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டோம். ஸோ குண்டாக இருக்கிறவங்களுக்கு அது உடம்பு குறைக்கிறது ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். ஒல்லியாக இருக்காங்க, அவங்க பரம்பரையாகவே ஒல்லியாக இருக்காங்க, இல்லை ரொம்பவே ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் பண்ணுறது, அதுவும் ஆஸ் அ கேர்ளாக வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஆஃப்டர் மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் போடும். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் குண்டாயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே நம்மளோட வெயிட்டை ஈஸியாக கெயின் பண்ணிடலாம். ஸோ நம்ம பண்ண போகிற சேஞ்சஸ் என்னென்ன, நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வெயிட் சீக்கிரமாக கெயின் ஆகுறது இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 ஸ்டெப்பு கொடுத்துருக்கேன், டிப்ஸு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வெயிட் கெயின் இந்த ட்ரிங்க்கையும் டெய்லியும் 2 வேளை குடிக்கலாம், இல்லை ஒரு வேளை குடிக்கலாம், இல்லை நைட் டைம் தூங்க போகும்போது குடிக்கலாம், இல்லை மார்னிங் குடிக்கலாம். எப்போ வேணால் நீங்கள் எப்போ வேணால் குடிக்கலாம். ஏன்னா குண்டாக இருக்கவங்களுக்கு தான் அது இதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கும், உங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வேணால் குடிக்கலாம். இதை நீங்கள் கண்டினியூவாக ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெயின் ட்ரிங்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் ஈஸியாக டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிக் சைஸ் கப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே சைஸுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். பட் கொஞ்சம் நிறையா குடித்தா நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்டொமக் எப்படி ஃபில் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 பாதாம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயராக போட்டுக்கோங்க. நான் அடுத்து இதில் ஆட் பண்ண போகிறது வெயிட் கெயினுக்கு நம்மளுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணுற பனானா. நான் ஒரு பனானாவை இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி கட் பண்ணால் பிடிக்குமோ, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கட் பண்ணி 1லேருந்து 2 பனானா வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நான் கேஷ்யூநட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாதாம் மாதிரியே ஒரு 5லேருந்து 7 பாதாம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. ஒரு பவுலுக்கு அதையும் அதே மாதிரி கட் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 4 டேட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களோட டேஸ்ட் பொறுத்து, உங்களோட ஸ்டொமக் ஃபில் ஆகிறத பொறுத்து தான். டேட்ஸ் கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை டேட்ஸாக செலக்ட் பண்ணாதீங்க. அதை இந்த மாதிரி அதோட சீடை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நான் ஆட் பண்ண போகிறது ஐஸ்கிரீம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். பட் வெண்ணிலா இல்லைன்னா பட்டர் ஸ்காட்ச், இந்த 2 ஃப்ளேவரில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ருபீஸ் கப்பாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் போட்டு ஒரு லேயர் மாதிரி அதை செட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். அடியில் நம்மளோட நட்டீஸ்லாம் இருக்கும். மேலே ஐஸ்கிரீம் போட்டு அதை லேயராக ஃபிட் பண்ணிட்டோம். நம்ம இது சாப்பிட்றதுக்கு அடியில் இருக்கனால ரொம்ப சூப்பராக, நல்லா டேஸ்டியாக, நல்லா வாயில் தட்டுப்படும் போது சூப்பராக இருக்கும். அடுத்து நான் பசும்பால் காய்ச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேக்கெட் பாலில் ஆவினாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆவின் க்ரீன் கலர் பேக்கெட், அது மாதிரி க்ரீமியாக இருக்கிற பாலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீமி ரொம்ப முக்கியம். ஸோ க்ரீமியான பாலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு கப்பு ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிடுங்க. கொதிக்கிற பால் ஊற்றக்கூடாது. நல்லா ஆறி கூலாக இருக்கிற பாலை நீங்கள் ஊற்றிக்கோங்க.
அந்த ஐஸ்கிரீம்லாம் மேலே வந்திருக்கும். நீங்கள் ஐஸ்கிரீமை பால் ஊற்றுனதுக்கப்புறம் மேலே போட்டால் பால் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம ஃபலோடா சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் நம்மளோட வெயிட் கெயின் சிம்பிள் ஃபலோடா இது. அதுக்கப்புறமா இதில் நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எந்த மாதிரியான கிரேப்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸு இல்லை வந்து நல்ல குவாலிட்டியாக எப்படி வேணால் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 10 to 15 வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒரு கப்புக்கு நான் சொல்கிறேன், பர் டே நீங்கள் வந்து 2 கிளாஸ் இல்லைனா 3 கிளாஸ் வரைக்கும் கூட குடிக்கலாம். நல்ல வெயிட் கெயின் ஆகும் இதில் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் இருந்தால் தான் எனக்கு வந்து என்னால் குடிக்க முடியும் அப்படின்னா 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் உள்ளே ஆட் பண்ணியிருக்க கண்டென்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் சுகராக இருக்க மாதிரி தான் இருக்கும். டேட்ஸு அண்ட் ஐஸ்கிரீம் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் ஃப்ளேவருக்காக ஹர்ஷீஸோட சாக்கோ சிரப்புகளே அதை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பீனட் பட்டர் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்கோ சிரப் அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நட்ஸில் டெய்லியும் நீங்கள் ஒரு 15லேருந்து 20 வறுத்த கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு கடலை வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப்பும் பண்ணும் உங்களுக்கு. அது மாதிரி நட்ஸில் வந்து வேறு என்னென்ன உங்களுக்கு ஃபிக் ஆட் பண்ணணுமா, என்ன வகையான நட்ஸுக்கு வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வகையான ஃப்ளேவர் பிடிக்குமோ அது கூட நீங்கள் எப்படி வேணால் இதில் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான வெயிட் கெயின் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எப்போ வேணால் எந்த டைமில் வேணால் குடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 கப் வரைக்கும் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். இதில் இருக்க நட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் வெயிட்டை வந்து கெயின் பண்ணும். ஸோ எதுவுமே வந்து அன்ஹெல்த்தியாக இருக்காது. டேஸ்டி ப்ளஸ் ஈஸி வெயிட் கெயின் ட்ரிங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சில்லுன்னு ஒரு டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி கீழே போய் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.